Hi viewers, welcome to JK சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை. இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பேபிகார்ன் வந்து சின்ன பீசஸா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா 5 பேபிகார்ன் எடுத்துர்க்கேன். இதுக்கு வந்து மைதா வந்து போட்டுருக்கேன் 1 ஸ்பூன். கார்ன் ஃப்ளவர் 1 ஸ்பூன். சால்ட் கொஞ்சம் சேர்த்துங்க. பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். இது வந்து பெரிய ஸ்பூனுங்க, இந்த ஸ்பூன் அளவு பார்த்துங்க. இப்போ லைட்டாக வாட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா வந்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறைய வந்து பொரிச்சு எடுக்கிற மாதிரி சேர்த்துங்க. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பேபிகார்ன் இதில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துங்க. ஒரே ஒரு ஆனியன் தான். ஆனியன் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகா, தக்காளியும் ஒன்று தாங்க எடுத்திருக்கேன், சின்னதாக தான் எடுத்திருக்கேன். எல்லாம் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் பவுடர் எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி இதோடு சேர்த்துக்குங்க. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த கார்னையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சால்ட் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து ஆட் பண்ணணுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான கார்ன் பெப்பர் ஃப்ரை ரெடி. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் JK வியூவர்ஸ்.